எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மேஷ ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் 30 முதல் 2025 ஜூலை 6 வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி 16 முதல் ஆனி மாதம் 22 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் நிலையில கேதுவோடு இணைந்து அங்கு சந்திரனும் இருக்கிறார். அப்படி துவங்கக்கூடிய வாரம். இந்த வாரத்துல சந்திர மங்கள யோகம் என்பது இருக்கிறது. ஆகையினால ஏதேனும் ஒன்றை விரும்பி பொருள் சார்ந்த விஷயம், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, இந்த உலகமே அந்த பொருளை சார்ந்துதான் வாழ்க்கை, ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் நிலம் என்று ஏதோ இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போவது போன்று இந்த பொருளை பற்றி கொண்டு அதற்கு ஒரு பத்திரம் செய்து அதை பத்திரமாக வைப்பதற்கு பல ஏற்பாடு செய்து வாழ்வோம். அப்படி பல விஷயங்களில உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் போது இறைவன் அதை தரக்கூடிய அருளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பொருள் இல்லார்க்கு உலகில்லை என்பார்கள். அப்படிப்பட்ட பொருள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த வார துவக்கமே உங்களுக்கு தருகிறது. வாரத்தினுடைய கடைசி என்று நான் சொல்வது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் துவங்கும். ஆகையினாலே அது வார கடைசி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில அருமையாய் இல்லத்திலேயே சமைத்து உண்டு. ஏனென்றால் பலர் இன்று வீட்டிலே சமைப்பதில்லை, பெரும்பாலும் அதுதான் நடக்கிறது. இல்லத்திலேயே சமைத்து உண்டு இளைப்பாறக்கூடிய அந்த ஓய்வு நேரத்திலே மாலை வேலை துவங்கிறது. அந்த நாள் மாலை வேலையிலே இனியதாக ஏதேனும் டிவியிலே பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து இல்லத்திலேயே பிரச்சனை இல்லாமல் நேரத்தை கடத்துவது, வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். காதல் என்றால் காதலர் உங்களுடைய அந்த காதலிலே பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சந்திரன் அங்கு செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் பேசி அதனால் சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அமலயோகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் எப்படி அமலயோகத்தை தருகிறார் என்றால், அந்த சுக்கிரன் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய நிலைகளில அமலயோகம் என்பது ஏற்பட்டு, அந்த அமலயோகம் என்பது வெற்றியை தரும். ஆடம்பரத்திற்கான பல விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கையிலே தந்துவிடும். அது இந்த வாரம் ஆரம்பம் மற்றும் வாரத்தினுடைய முடிவிலும் இருக்கிறது. ஆகினால் வெற்றிக்கு பஞ்சமில்லை. உழைப்பிற்கேற்ற வெற்றி. சரி, சனி பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கிறாரே, வெற்றி என்றெல்லாம் சொல்கிறீர்கள் என்றால், சனி பகவான் 12ஆம் இடத்துல இப்போதுதான் கடைக்கோடியில உங்களுக்கு பலனை தர துவங்கி இருக்கிறார். உங்களுக்கு நியாயமான விஷயங்கள் எதுவானாலும் கிடைத்து விடக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதும், அந்த 2ஆம் இடத்தை சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது திடீர் யோகங்களை தரும். உடல்நலம் சார்ந்த விஷயத்தில ஏதேனும் மருத்துவம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்றால், அதிலே ஒரு இனிய மருத்துவத்தை தந்து இல்லறமே இனிமையாக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உபயாட்சர யோகம், உழைப்பிற்கு வெற்றி. மன்னன் எப்படி சந்தோஷ காலத்தில் இருப்பானோ அப்படி உங்கள் மனநிலை வைத்துக் கொண்டால் வெற்றி என்பது இருக்கும். சூரியன் மற்றும் குரு அமைவு, இந்த இணைவு என்பது 3ஆம் இடத்துல இருக்கிறது. 3ஆம் இடத்துல இது முயற்சியின்பால் உங்களுக்கு செழிப்பையும் வெற்றியும் சாதனையும் கூட தந்துவிடக்கூடிய அமைப்பு. சூரியன் மற்றும் சனி தொடர்பு என்பது இந்த நிலைகளில, அது மட்டுமல்லாமல் சனி பகவான் 12ஆம் இடம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியன், இது ஒன்றோடு ஒன்று கேந்திர தொடர்பு பெறுகிறது. இதுல இந்த ராஜ சம்பந்த அமைப்பு ஏற்படும். அதாவது முக்கியமான நிலைகளில இருக்கக்கூடியவர்களுடைய யார் சொன்னால் ஏதாவது நடக்குமோ அந்த இடம் உங்களுக்கு ஒரு நட்பை தரும், அன்பு அரவணைப்பை தரும், வளர்ச்சிக்கான வழிகளை தரும். குழந்தைகள் வழியிலே நலம், குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகளினுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களிலே விளையாடாமல் இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உண்டு. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பதால் வணிக தொடர்புடைய விஷயங்களிலே சாதகமான பலன்களை பெறக்கூட அற்புதமான வாய்ப்பு. சுப விரயங்கள் வாய்ப்பு அதிகம். வரவுக்கும் செலவுக்கும், ஏனென்றால் ஏதேனும் ஒரு விரயம் என்றால் ஒரு வீடு வாங்குவது, ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குவது என்றால் விரயம் என்பது இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுகிறது. 2இல் சுக்கிரன், சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். பேச்சில் வெற்றி உண்டு. பேச்சில் இனிமை என்றால் வெற்றி நிச்சயம். 4ஆம் இடத்திலே புதன். ஆகையினாலே உறவு நட்புகளின் மூலமாக ஒரு உதவி என்பது கிடைக்கும். மாணவர்கள்
அதுவும் பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ராசியில் இந்த சுக்கிரன் இருந்து அந்த 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர், அவர் கணவன் மனைவி உறவிலே அந்த பேச்சின் வழியாக ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் இணைப்பார். கைப்பணத்தில வாழ்க்கை துணைக்கு செலவழித்து மகிழ்ச்சி என்பது ஏற்படும். தொழில் வெற்றி ஏற்படும். 3ல் சூரியன் குரு ஆகையினாலே தைரியம் என்பது கூடும். தன்னம்பிக்கை கூடும். வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். தாயாருடைய உடல் நலத்தின் மீது கவனம். நிலம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வாகனங்கள் சார்ந்த விஷயங்களினுடைய பத்திரங்கள் தொலைந்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் 11, 12ஆம் இடத்திலே ராகு மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை. அதன் காரணமாக வேலை பலு இருக்கும். இருந்தாலும் கூட வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். வீட்டிற்கு ஏதோ ஒரு உறவினர் வந்து உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இருந்தாலும் அலைச்சல், தூக்கமின்மை இவையெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரியோர், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் மூலமாக அனுகூலம் என்பது நிச்சயமாக கூடும். அற்புதமான நிலை. மாணவர்களுக்கு ஒரு தனிமை என்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு விட்டீர்கள் என்றால், எல்லோரோடும் சோசியலாக உண்மையாக ஒரு அன்பு பரிமாறக்கூடிய நிலையிலே பேசி பழகும் போது வெற்றிக்கான வழிகள் என்பது மிக பிரம்மாண்டமாக உங்களுக்கு இந்த வாரம் என்பது கட்டி அமைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த செயலிலும் கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆகையினாலே உங்களுக்கு தன வருவாய் என்பது கூடும். பணத்தின் மூலமாக சந்தோஷம் என்பது நிச்சயமா கைவரப்பெறக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது ஏற்றம், முன்னேற்றம், வியாபாரத்தில லாபம் என்று பல நிலைகளிலே சந்தோஷம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், முதல் பாதம் மட்டும் இந்த ராசிக்குள் அமைகிறது. அதாவது மேஷ ராசிக்குள் அமைகிறது. ஆகையினால் சூரியன் குருவோடு இணைந்து இப்போது இருக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையில நீங்கள் வெற்றிக்காக எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள், சாத்வீக முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய லாபங்களை தரும். ஏதோ ஒரு மாற்றம் இருந்தாலும் ஒரு ஏற்றம் என்பது இருக்கும். அதாவது மாற்றம் என்றால் இடமாற்றம், பதவி மாற்றம், வீடு மாற்றம், மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கூட மாற்றம், கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கல்லூரி மாற்றம் என்று இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். உங்களுடைய சமயோஜித சிந்தனையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய பல அமைப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. செவ்வாய்க்கான வழிபாடு, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு, இல்லை என்றால் இல்லத்திலேயே ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு என்பது மேலும் அந்த ஆன்மீக நாட்டத்திலே மனம் இருக்கும்போது எந்த பிரச்சனையானாலும் அதை சாதித்து வருவதற்கான மன தைரியத்தையும் மனதிற்கு தெம்பியும் தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை ஜூன் 30, 2025 9:24 AM வரை பஞ்சமி. அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். காலை 7:20 வரைதான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம். பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17 ஜூலை 1, 2025 10:20 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. யதிபாத ஸ்ரார்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம் முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளில இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால்
அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜ தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆணி 18 ஜூலை 2 2025 11:58 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை அன்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆணி 19 ஜூலை 3 2025 2:07 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி, இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி. அஷ்டமி என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 20 ஜூலை 4 2025 திதி 4:32 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 21 ஜூலை 5 2025 6:59 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம். பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருட ஆணி 22 ஜூலை 6 2025 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.